இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரிஷ்க்கு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலையுமே பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த கீழே வந்துட்டுருக்குன்னு நான் சொல்லும் போதுமே, இந்த இடத்துல வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு, ஓரளவுக்கு பெரிய கேண்டிலாக தானே இருக்குது அப்படின்னா, இது ப்ராப்பரான பேரிஷ் எங்கல்ஃபிங் இல்லை. ஏன்னா உங்களுக்கு விவேப்புக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு அண்ட் மேலேருந்து கேண்டில் வரல, கீழே இருந்து தான் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது கீழே தான் ட்ரேட் நடக்குது, விவேப்புக்கு கீழே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இங்கே வந்து இந்த விவேப்புக்கும் கீழே இருக்கிறதுனால 9 EMAலேருந்து ஏதாவது பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. நியர்லி ஒரு 5:55 வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஓகே, டார்கெட் நான் முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு மார்க்கெட் கண்டினியூஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்லாவே மூமெண்ட் இருக்கும். அண்ட் தென் ஒருவேளை வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்பவுமே டைட்டாக நான் கீப் பண்ணாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி அதிகமாக வச்சுக்கோங்க, ஒரு 200 பாயிண்ட்டாவது இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இல்லை எனக்கு ரொம்பவுமே கம்மியான எஸ்எல் தான் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். கன்ஃபர்மேஷன் ஆனோன்னு வெயிட் பண்ணுங்கள். லிமிட் ஆர்டர் வந்து இன் பிட்வீனில் இந்த இடத்துல செல் லிமிட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு இன்னுமே ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்க. ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வருமான கேரண்டி கிடையாது. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து என்ட்ரி வந்து ப்ரிசைஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நான் என்னோடய ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணணுங்கிறக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் நம்ம ரிஸ்க்குன்னு நம்ம வச்சோம்னாலுமே ஆல்மோஸ்ட் அன்றைக்கி வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸே வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, கீழே தான் வந்திருக்கு. பட் ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா உங்களுக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே வந்துருச்சு, அதுக்கடுத்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே போய் நமக்கு ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கணும், பட் ஆகலை. பட் உங்களுக்கு பேக் டு பேக் என்ன தான் ஆகிட்டுருக்கு, மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. அப்போது உங்களுக்கு இன் பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, தென் அதுக்கு உங்களுக்கு பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வேணாலுமே இப்போ இது வந்து ஒரு லோ பாயிண்ட்டு, அங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு என்ன தான் ஆகுது, ரிஜெக்ட் தான் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால ஸோ நம்மளோட என்ட்ரி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.